ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆஹ் நம்ம விட்ட குறைதான் படிக்கிற டைம்ல மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிறது. ஆல்ரெடி நான் சொல்லிக்கேன், படிக்கிற டைம்ல மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்களும் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் தான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், தேவையில்லாத ப்ரெஷரை நீங்களே போய் உருவாக்குறது. சும்மா இருப்பீங்க, அவன்கிட்ட பிரச்சனைக்குள்ள போய் நீங்க தலையிடுறது. அடுத்து என்னன்னா, நீங்க படிக்கிற டைம்ல தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும். இந்த டைம்ல தான் ஃபன்னும் வரும், இந்த டைம்ல தான் பெண்ணும் வரும், இந்த டைம்ல பொண்ணும் வரும், எல்லாம் வரும். ஸோ படிக்கிற டைம்ல நீங்க மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகுறீங்கன்னா மெயின் ரீசன் நீங்க. ஸோ அப்படி அன்ஸ்டேபிள் ஆகிறீங்கன்னா நீங்க உங்களோட பேரண்ட்ஸோட இல்லாட்டி யாராச்சும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆள் இருப்பாரு. ஸோ அவர் பேரண்ட்ஸ் இல்லாட்டி ஒரு தாத்தா நானா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா நல்ல. ஸோ அவங்களோட நீங்க டிஸ்கஸ் பண்ணலும். அடுத்து என்னன்னா, மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா ஃபேமிலி ப்ரெஷர் அறிக்கையிலும். பட் அந்த ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாம் நீங்க உங்களுக்கு கொண்டு வரக்கூடா. வீட்டை அது செல்வா இது செல்வா பிரச்சனை எல்லாம் வரும். பட் அதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ண போடா. மெயினா ரிப்பீட் வச்சாங்களுக்கு படிச்சு படிச்சு இருக்கை ஏற்கனவே காசு செலவழிஞ்சிட்டு இப்பயும் திருப்பி காசு எல்லாம் செலவழிக்க போறியா அப்படிலாம் வரும். பட் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா நம்மளே மிஸ்டேக் இருக்கு தானே. ஸோ அடுத்த டைம் என்னது, கம்பேக் கொண்டு கொடுத்து காட்டணும். விளங்கிட்டு அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நிறைய விமர்சனம் எல்லாம் வரும். ஸோ அது மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகும். அடுத்தது தேவையில்லாத பர்சனல் அன்வான்ட் கண்டக்ட். ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் குறைச்சிக்கோங்க. அப்படி எல்லாம் அது நீங்களாக போய் தேடினது. விளங்கிட்டா? நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் தியாகம் செஞ்சீங்களோ, என்னென்ன விஷயத்துக்கு எல்லாமே என்னது கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தானா தேடி வரும். நமக்கான டைம்ல தேடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி இருந்தா ஃபர்ஸ்ட் செயல கிடைக்கும் இல்லையா? செகண்ட் செயல வரும். இறைவன் நாடினா அது கட்டாயம் நமக்கு கிடைக்கும். நம்ம படிப்பு மட்டும் தான் செல்லணும். சரியா? ஸோ படிக்கிறதுக்கு மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் நீங்களும் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ அதை ஒழுங்கா நீங்க மெயின்டைன் பண்ணா ஓகே. ஸோ அப்படி அன்ஸ்டேபிள் ஆகுற டைம்ல நீங்க கொண்டு வெளியில போக இயலும். பாய்ஸ் சொன்னா எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். அதுக்காக போயிட்டு அங்க இங்கெல்லாம் சுத்தி விட்டு வரல. ஜஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இயலும். அடுத்து இந்த ஸ்டேட்டஸ் பாக்குறது, சோசியல் மீடியாவில எல்லாம் இருக்காதீங்க. சோசியல் மீடியாவெல்லாம் கடும் டிஸ்டர்ப். அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பாத்தீங்கன்னா தேவையில்லாத மைண்ட் செட்டுக்கு போய்த்துருவீங்க. ஒரு யூடியூப் வீடியோ போனீங்கன்னா அவங்கள அடுத்த ஸ்டெப் வேற எங்கேயாச்சும் போய்த்துருவீங்க. இல்லாட்டி ஒரு ஸ்டேட்டஸ் பாக்குற டைம் அதை சென்ட் மீன்னு சொல்லி போட்டு அதை தூக்கி ஸ்டேட்டஸ் போடுவீங்க. அப்ப அதுக்கு ரிப்ளை வரும். ஸோ படிக்க வேலை போய்த்துரும். அப்ப அதால சோசியல் மீடியாவை எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேன் பண்ணி வைங்க. விளங்கிட்டா? அது மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகுறதுக்கு ஒரு ரீசன். அடுத்து என்னன்னா, அடுத்தவரோட கம்பேர் பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க படிக்கீங்க, உங்களால சீதானு கேளு. இன்னொருத்தன் படிக்கான் இல்ல இன்னொருத்தி படிக்கான்னு சொன்னா அவ பி எடுக்கா. அப்ப இந்த இடத்துல நீங்க போட்டி போட இயலுமே தவிர நம்மளால எழுது இல்லைன்னு சொல்லி இதாகக்கூடா. அடுத்தது இப்போ உங்களுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் ரிசல்ட்ஸ் குறைய வந்திக்கலாம். பட் நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஒரு அழகான பிளான் உண்டு, பெர்ஃபெக்டான பிளான் ஒன்று செட் பண்ணி தந்தீங்க. இதை வச்சு நீங்க கொண்டு போங்க, யாருக்குமே பிரச்சனை வராது. ஸோ மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகுதுண்டா உங்களோட இறைவனோட நீங்க தொடர்புல இருங்க. மெயினா முஸ்லீம் ஆகலன்னு சொன்னா நீங்க என்னது தஹஜ்ஜத் தொழுவுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ஃபெடப்பகினா என்னது குர்ஆன் ஓதுங்க. அப்படி நிறைய விஷயங்களை செய்யலும். ஒரு 2 ரகாத்து நீங்க தொழினீங்கன்னா ஓகே, அன்ஸ்டேபிள் இல்லாம போயிடும், ஃபீல் ஃப்ரீ ஆகும். நீங்க குர்ஆன் ஓதுங்க, பெஸ்டா இருக்கும். அடுத்தது கொஞ்சம் வெளியில அங்க இங்கன்னு போயிட்டு வாங்க, இல்லாட்டி பேரண்ட்ஸோட கதைங்க, இல்லாட்டி யாரும் சின்ன பிள்ளைங்க இருந்தா விளையாடுங்க. ஓகே, சரியாயிடும். மற்றபடி நீங்க போன் பார்த்து ஸ்டேட்டஸ் பார்த்து அங்கெல்லாம் டிக்டாக் பார்த்துக்கிட்டு அப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த டிக்டாக் அடுத்தது இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அங்க இங்க எல்லாம் போனீங்கன்னா எல்லாமே போயிடும். விளங்கிட்டா? ஸோ படிக்கிறதுக்கு மென்டலி ஸ்டேபிள் இருக்கணும். விளங்கிட்டா? அன்ஸ்டேபிள் இருக்குமெண்டா அதுக்கு ரீசன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரீசனை நீங்க கண்டுபிடிங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரெஷர் இல்லாம ஆகி உங்களால சிம்பிளா ஃபோக்கஸ் பண்ணிடும். அப்படி மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகுதுன்றா யோசிங்க. இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு படிக்கணும், அப்ப நமக்கு இந்த குறிப்பிட்ட சின்ன சின்ன பிரச்சனையால நம்மளோட வாழ்க்கை இல்லாம போய்த்திருமே, நம்ம வாப்பமோட சந்தோஷமே தானே, இதை நம்ம இல்லாம ஆக்கிடுவோமேன்னு சொல்லி யோசிங்க. ஸோ நீங்க ஃபியூச்சரை ஒழுங்கா யோசிச்சீங்கன்னு சொன்னா தப்பே செய்ய மாட்டீங்க. மென்டலி அன்ஸ்டேபிள் வராது. ஃபீல் ஃப்ரீ. எதுவும் அப்செட் ஆகுதுன்னு சொன்னா ஃப்ரீயா விடுங்க. சும்மா அதே தலைக்குள்ளே வச்சுக்காதீங்க. மனுஷன் 1008 பிரச்சனை வரத்தான் செய்யும். ஸோ அதுக்காக யோசிச்சு நிக்கிறியா அப்படி இல்லாம இல்லை. ஏதாச்சும் ப்ரெஷர் வருதா, உங்களுக்கு மட்டும்தானே பிரச்சனைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் சிம்பிளா டேக் பண்ணி போட்டு அதை பாத்துக்கலாம் நமக்கு அப்படி பெருசா எடுக்காதீங்க. நீங்க உள்ளுக்கு எடுத்தா தான் பிரச்சனை.
ஒரு ஆள் நீங்க காய்ச்சிட்டாருண்டா அவர் இப்படி காய்ச்சிட்டாரு அப்படி காய்ச்சிட்டாரு அப்படி இப்படி எல்லாம் யோசிக்காங்க. ஓகே, இந்த காலை கேட்டு அந்த காலை விடுங்க. ரிவெஞ்ச் பண்றதெல்லாம் ரிசல்ட் வச்சு ரிவெஞ்ச் பண்ணுங்க. சரியா? அவ்வளவுதான், வேற யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். இல்ல, மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிறார்கள் கட்டாயம் என்னது அந்த யூடியூப் வீடியோ மோட்டிவேஷன் வீடியோ அதெல்லாம் பாக்குறத விட நீங்க யோசிங்க. ஏன்னா எல்லாரும் மெச்சூர்ட் தானே. மெச்சூர்ட் ஆயினீங்கன்னா நம்பலாம். இதெல்லாம் சின்ன விஷயம் மட்டும். ஸோ மென்டலி அன்ஸ்டேபிளா அது காரணம் உங்களோட மைண்ட் செட் தான். அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அடுத்தது ஏற்கனவே சின்ன விஷயம்தான் இந்த குறிப்பிட்ட மோட்டிவேஷன். அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து போட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ற, அதுக்கப்புறம் படி வர்றதில்ல. அப்படி இல்லாம இருக்காங்க. ஒரு நாள் மட்டும்தான் மோட்டிவேஷன்ல படிக்கிற, மற்ற நாள்ல எல்லாம் எழுது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணினேன்டா, ஓகே இன்றைக்கு படிப்போம்னு சொல்லி படிப்பீங்க. ஃபுல்லா பயத்திலேயாச்சும் படிப்பீங்க, இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். தொடர்ச்சி நான் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கலாமா? நான் என்ன மோட்டிவேட்டரா? நான் என்ன இதா? அப்ப அது உங்களுக்கு வழங்கணும். நீங்க தான் உங்களுக்கு அட்வைசர், நீங்க தான் உங்களுக்கு மோட்டிவேட்டர். நீங்க எதுவும் பண்ணா நீங்க தான் உங்களுக்கு தான். ஒரு கண்ணாடிக்கு கொண்டு போய் கதைங்க தனியா இருந்து கொஞ்ச நாளைக்கு, அவங்களோட போகாத வரைக்கும் கதை கேளும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு மோட்டிவேட் பண்ண இயலாது. நீங்களாக விளங்கணும். நமக்கு ஃபோக்கஸ் பண்றோம் இவ்வளவும், அப்ப இவ்வளவு நாள் இருக்கு, இவ்வளவு நாள் இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு படிங்க. ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆகும். அதுக்காக மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறது, அடுத்தது அவன் செல்ற இவன் செல்ற அந்த இதெல்லாம் பாக்குறது அப்படி எல்லாம் இல்ல. நீங்க தான் உங்களுக்கு மோட்டிவேட்டர். சரியா? இதுல எல்லாம் பெருசா செல்ல விஷயம் இல்லை. அந்த ப்ராப்ளம் வெர்சஸ் சொல்யூஷன் ஒரு வீடியோ போட்டீங்க, அந்த வீடியோல இதை பத்தி டீப்பா காய்ச்சிருக்கேன். சரியா? அடுத்த விஷயம், எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நினைச்சா இப்பயே பயம். ஸோ நீங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், திருப்பி நான் கதைக்க விரும்பல. இங்க ஒன்றுமே இல்லை எக்ஸாம் ரிசல்ட்ஸை நீங்க நினைச்சு பயப்படுறதுக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன், ஒவ்வொரு வீக்லயும் நீங்க எக்ஸாம் செய்யுங்க. ஒன்று நான் செய்யற எக்ஸாம் செஷன்ல ஜாயின் பண்ணுங்க, இல்லாட்டி ஒவ்வொரு வீக்லயும் ஒவ்வொரு எக்ஸாம் செய்யுங்க. ஸோ ஒவ்வொரு வீக்லயும் ஒவ்வொரு எக்ஸாம் செஞ்சுட்டு உங்களோட அப்டேட்டை பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் செஞ்சாலும் இன்னும் பெட்டர். ஒவ்வொரு நாளைக்கும் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திலையும் செஞ்சு பாருங்களேன். இல்லாட்டி 3 நாளைக்கு ஒரு தரம், இல்லாட்டி ஒரு நாளைக்கு பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸாம் செஞ்சு பாக்குறேன், இன்னொரு நாளைக்கு கெமிஸ்ட்ரியில செஞ்சு பாக்குறேன். ஸோ இப்படி செஞ்சு பாருங்க. ஃபுல்லா செய்யணும்னு இல்லை, ஒரு 10 நிமிஷம் செய்யறேன். ஓகே, அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் செய்யறேன், ஒரு எஸ்ஸே செய்யறேன், மார்க்ஸை போடுறேன். அவ்வளவுதான். நீங்க அழகா டேபிள் போட்டு அழகா ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்களேன். இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே பிசிக்ஸ் ஓகே 10 MCQ, இத்தனை சரி 80 மார்க்ஸ். சரி ஓகே, 20 மார்க்ஸ் குறைஞ்சதுக்கு ரீசன் என்ன, அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படி பிளான் பண்ணி வாங்கல. 180 நாள் 170 நாள் இருக்கீங்க, அவ்வளவு நாள் எக்ஸாம் செஞ்சுப்பீங்களே. ஈவன் ஒரு நாளைக்கு 10 10 MCQ ப்ராக்டிஸ் எடுத்தாலும் 1000 MCQ வந்துருமே. இல்லாட்டி ஒரு வீக்ல எக்ஸாம் நான் வைக்கிறேன், அதுவும் சண்டேல எக்ஸாம் வைக்கிறேன். ஸோ அதுல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி அப்டேட் நீங்க நல்லாவே ட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டு கொடுங்க. அதுல 200 பேர் 300 பேர் ஜாயின் பண்ணுங்கன்னா நீங்களும் ஒரு ஆளை ஜாயின் பண்ணுங்களேன். லைக் ஐலண்ட் பைட்டா நீங்க ரேங்க் பாக்கீங்க தானே, அதே மாதிரி இதுல ஒரு ஆள் இந்த ரேங்க்ல ஃபர்ஸ்ட் வர பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா ஷூரா நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வர இயலும். ஏன்னா இல்ல ஐலண்ட் பைட்டா தான் ஆக்கள் இருக்கு. அப்ப யோசிங்க. ஸோ எக்ஸாம் நினைச்சா எல்லாருக்கும் பயம் தான். பட் பயத்தை போகாட்டணும்டா அதே விஷயத்த செஞ்சாதான் பயம் போகும். பயத்தை போகாடுறதுக்கு பயத்தால நிகழும். அப்ப அதனால நீங்க எக்ஸாம் நிறைய செய்யுங்க. நீங்க நிறைய எக்ஸாம் செஞ்சீங்கன்னா பயம் போகும். சரிங்களா? பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன விஷயம். நான் உங்களுக்கு அடிக்கடி கதைக்கணும் பண்ண இல்லை. இப்ப நான் மணித்தியால கணக்குல கழிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நான் 7 o'clock ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். இப்ப 9:40 கிட்ட போகுது. சரி ஓகே, பரவாயில்ல. நான் குயிக்கா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்க பாக்கேன். சரியா? நிறைய விஷயங்கள் கதைச்சிட்டேன். ரிசல்ட்ஸ் லாஸ்ட் டேலையும் ஃபர்ஸ்ட் டே, அதாவது என்ன சொல்ல வர நேரத்துல ஃபர்ஸ்ட் டேல வந்ததோட சம்டைம் கூடயா வரும். அநேகமா கூடயா வர்றதுக்கு தான் சான்ஸ். குறைய வர்றதுக்கு ரீசன் என்ன? கூடயா வருதுன்னு சொன்னா ஓகே, நீங்க ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிக்கிங்க. நான் சொல்லிக்கிறேன் தானே, உங்களோட ஆல்ரெடி ரிசல்ட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பிளான்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஷுவரா அந்த பிளான் ஒர்க் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ், இறைவனோட உதவியோட. பட் ஏன் குறையுது? குறைஞ்சதுக்கு ரீசன் சொல்லுங்க அப்போ. இதுல நிறைய பேர் ஒரு சில ஆகல ரிசல்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆகல ரிசல்ட்ஸ் கூடும். பட் ஒரு 20% ஆகல குறையும். குறையறதுக்கு ரீசன் என்ன? கூடுறது ஓகே, குறையறதுக்கு ரீசன் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடத்துல நீங்க ஏபிசி எடுத்தீங்கன்னு வைங்களேன், இல்லாட்டி ஒரு கூடிய போகத்தோ இல்லையே ஒரு பிசிஎஸ் எடுத்தீங்க வைங்களேன்.
இப்ப நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? இந்த பாடம் நான் குறைய கூட இதுல ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி இருப்பீங்க. ஃபுல் ஃபோக்கஸை நீங்க இதுல கொடுத்தா என்ன நடக்கும்? ஃபுல் ஃபோக்கஸைங் இதுல கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இதை கான்சென்ட்ரேஷன் பண்ணாம விட்டா இது அப்படியே குறைஞ்சி வந்துடும். ஏன்னா அப்படி ஞாபகத்துல மனுஷனுக்கு இல்லையே டச் விட்டு போயிருவேன். அப்ப இந்த பி ஒரு சி ஆகும், இந்த சி ஒரு எஸ் ஆகும். ஆனா இந்த எஸ் ஒரு பிக்கு போனாலும் இப்ப என்ன வரப்போகுது? பி எஸ் சி ஏதோ ஒண்ணு வரப்போகுது. பட் அந்த இடத்துல குறைஞ்சிக்கு வரும். இல்லாட்டி இந்த இடத்துல இந்த எஸ்க்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சி தான் வந்துட்டுன்னா 2CS ஏற்கனவே பிசிஎஸ். பட் அவரதுல கவலை விளங்குதா? குறையறதுக்கு காரணம் என்னங்கிறது நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். உங்களோட கமெண்ட் தோட் கூடுறதுக்கு காரணம் ஓகே, கூடுறதுக்கு காரணம் நீங்க சேஞ்ச். இன்னும் குறையறதுக்கு காரணங்கள் என்ன? அதே பழைய பல்லவி. பழைய பல்லவின்னு சொன்னா அதே மாதிரி தான் ஒர்க் பண்றேன். அதே பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் போதாது, சும்மா தேவையில்லாம மாடல் பேப்பர் அடுத்து நிறைய கிளாஸ் போடுறேன். அப்படி இருந்த மாதிரியே நீங்க இருந்திருப்பீங்க, அதெல்லாம் குறைஞ்சிருக்கும். இல்லாட்டி டச் விட்டு போயிருக்கும், இல்லாட்டி பொடுபோக்குத்தனமா இருந்திருப்பீங்க, இல்லாட்டி என்னத்துக்கு வீட்டை செல்லி என்ன படிச்சிருப்பீங்க. வீட்டை செல்லி படிக்க போடா, நீங்களாகவே ஓனா படிக்கணும். அப்ப நல்ல சும்மா அவர் செல்றாரு இவர் செல்றாரு, அவ படிக்கா இவ படிக்கான்னு படிச்சு வரல. உங்களால வேலை பண்ணா மட்டும்தான் கால் வைக்கணும். இல்லாம உங்களுக்கு வேலைன்னு சொன்னா என்னத்தை படிக்கிற? விளங்குதா? சோ சொல்ற விஷயத்த சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இப்ப இதுல கமெண்ட் பண்ணுங்க, ஏன் ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு குறையல ஓகே, கொமனா குறையுது, ரீசன் என்ன? புடிச்சுக்க வச்சுக்கோங்க. ஏன் உங்களுக்கு குறைஞ்சிடும்? ஃபுல் டே கிளாஸுக்கு போனா எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிற? ஆல்ரெடி சொல்லிடுறேன் சரியா? ஃபுல் டே எல்லாம் கிளாஸுக்கு போயிட்டுறாங்க, சோட்டா சோட்டா சொல்லி முடிக்க. ஃபுல் டே கிளாஸுக்கு போனீங்கன்னா கிளாஸ்ல எல்லாம் படிப்பீங்க, நல்லா நல்லா கிளாஸை கொண்டு போய் கொடுப்பீங்க, அவுடிக்கார் போடுறதுக்கு வாய்ப்பை அமைப்பீங்க. பட் நீங்க எவ்வளவுதான் ஃபுல் டே கிளாஸ் போனாலும் நீங்க எக்ஸாமுக்கு செல்ஃபா படிக்கலண்டா, ஏற்கனவே சொல்லிட்டேன் செல்ஃப் ஸ்டடி இல்லைண்டா, அதே மாதிரி தான் பேப்பர் ப்ராக்டிஸ் நீங்க ஓன அடுக்கலண்டா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அதனால ஃபுல் டே கிளாஸ் போகணும் எல்லாம் இல்ல. ஒரு பாடத்துக்கு ஒரு ஆள் டைம் போற, பட் ரிப்பீட் வச்சா இருப்பீங்கண்டா நீங்க கிளாஸ் போகணும்னு கட்டாயம் இல்லை. முக்கியமான பேப்பர் கிளாஸ்கள், மிஸ் பண்ணப்பட்ட தியரி கிளாஸ்கள், ப்ரொப்பர் கைடனோட எக்ஸாம் செஷன்ஸ் இப்படி இருந்தா மட்டும் போங்களே தவிர ஃபுல் டேயும் கிளாஸுக்கு போக தேவையில்ல. இப்பயும் இதே மாதிரி தான் திருப்பி திருப்பி இருப்பீங்கன்னு சொல்லி இருந்தா அது பிறகு உங்களுக்கு அதே ரிசல்ட் தான் வரும், இல்லாட்டி அதே முட்டை தான் வரும். விளங்குதா? ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஃபுல் டே கிளாஸுக்கு போகணும்னு கட்டாயம் இல்லை. நீங்க கிளாஸ் போற டைம் அவ்வளவுத்துக்கும் நீங்க செல்ஃப் ஸ்டடி கொடுக்கலும். அதே மாதிரி நீங்க எக்ஸாம் செய்யுங்க. இல்லாம நீங்க சும்மா கிளாஸ் 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 என்று போய் தியரியை மட்டும் படிச்சு இல்லாட்டி சேர் சொல்லித்தார ஐடியாவை மட்டும் புடிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க செய்யல. சோ உங்களுக்கு ஓனா ஐடியா வராது. எக்ஸாம் ஹோல்ல பயம் கொண்டு வரும், ஐடியா வராது. விடயத்தோட எல்லாம் இருக்கும். 50 எம்சிக்கு இருந்தா 30 செய்ய விடையலும். அதுல ஒரு 15 சரி வரும், 15 20 சரி வந்தா ஃபெயில் இல்லாட்டி தான் வரும். நம்ம பழைய மாதிரி தான் இருப்பீங்க. அதனால என்ன சொல்றேன், மேக்சிமம் கிளாஸ் போறதையெல்லாம் குறைச்சி போட்டு குயிக்கா ரிவிஷன் பண்ணுங்க. அந்த ரிவிஷன் பண்ணதுக்கு ஐடியா சொல்லி தந்துட்டேன், திருப்பி திருப்பி சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எம்சிக்கு டெக்னிக் சொல்லி தந்தீங்க, ஸ்ட்ரக்சருக்கு ஐடியா சொல்லி தந்தீங்க, எஸ்ஐக்கு பிளான் சொல்லி தந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் செய்யுங்க. நீங்க தான் உங்களுக்கு அடுத்த ஆள் நீங்க டிபெண்ட் பண்ணிருக்க தேவையில்ல. சரியா? அப்ப ஃபுல் டைம் கிளாஸ் போறேன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டப்ல இருக்காங்க. பேப்பர் கிளாஸ் சொல்லி இருந்தாலும் நீங்க திருப்பி திருப்பி போகாதீங்க. நிறைய பேரை கேட்டன் போய் கிளாஸ் போறீங்க, அங்க போறீங்க இங்க போறீங்கன்னு சொல்றீங்க. போங்க, பிரச்சனை இல்லை. பட் செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் இருக்கா, மெயின்டைன் பண்ண இயலுமா, மேனேஜ் பண்ண இயலுமா மட்டும் போங்க, இல்லாட்டி போகாதீங்க. பெஸ்ட். அடுத்தது, படிக்கிற எல்லாம் மறந்து போகுது. படிக்கிற எல்லாம் மறந்து போகுதுண்டா அங்க ஒண்ணு இல்ல. மனுஷன்டா இப்படி படிச்சா மறந்து போகத்தான் செய்யும். அப்படி மறக்குதுன்னா நீங்க கட்டாயம் வல்லார சாப்பிடுங்க. அதுல படிக்கிற டைம் மறக்குதுண்டா ரீசன் என்னன்னா நீங்க படிக்கிற டைம். ஏன்னா நைட்ல எல்லாம் முழிச்சிட்டு இதெல்லாம் படிச்சீங்கன்னு சொன்னா மறக்கும். நைட் டைம்ல எல்லாம் முழிச்சிட்டு இருந்து படிக்காதீங்க. ஏன்னா நைட் டைம் ஃப்ரெஷ் ஆகுற டைம். ஸோ பிரெயின் ஒர்க் ஆகிற டைம்ல நீங்க படிச்சு ஸோ பேருக்கு படிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 15 மணி தேலம் படிக்கிற வேலை இல்லை. 15 மணி தேலம் படிக்கிறதுல இருந்து எவ்வளவு விளங்கி இருக்கிறாங்க வேலை. அதை அப்ளை பண்ணி பாக்குற டைம் தான் விளங்கும். அதுக்கு தானே எக்ஸாம் செய்ய செல்றேன். விளங்குதா? சும்மா 15 மணி தேலம் படிச்சு உடம்பு வேஸ்ட் பண்ணி அதே ஒரு எஸ் ரிசல்ட் வர போகுது. அதே ஒருத்தன் 1 மணி தேர்ந்து ஒரு நாளைக்கு படிக்கான், அவனுக்கு எஸ் வந்தாருன்னு ஒரு உண்டா? யோசிச்சு பாருங்க. படிக்கிற டைம் எல்லாம் மறந்து போகுதுன்னா நீங்க ஞாபகப்படுத்தல. அதாவது செல்ஃப் ரிவிஷன் இல்ல, நீங்க ரிவிஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2023 படிச்சிருப்பீங்க ஏதாச்சும், இப்ப 2024 நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட தியரி காப்பி எடுத்து ஞாபகப்படுத்தி நீங்க செல்ஃபா படிக்கணும்.
மறக்க மாட்டுச்சு. அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். குறைஞ்சது ஒரு ஜனவரியில படிச்சா திருப்பி ஒரு மார்ச்ல ஞாபகப்படுத்தணும், திருப்பி ஒரு ஏப்ரல்ல ஞாபகப்படுத்தணும், திருப்பி ஒரு ஜூன்ல ஞாபகப்படுத்தணும். இப்படி ஞாபகப்படுத்தி வாங்க. ஏன்னா மனுஷன் தவறுக்கு மறதிக்கு மேல படைக்கப்பட்டிருப்பான். ஸோ படிக்கிற எல்லாம் மறக்குண்டா, நீங்க படிக்கிற டைம் போல. இந்த நைட் டைம்ல படிச்சு போட்டு மார்னிங் டைம் தூங்கினீங்கன்னா மறந்துடும். கஜினி சூர்யா மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். தியரியை தான் திருப்பி பார்க்கணும் இல்ல, கொஸ்டின் பிராக்டிஸ் மூலமாவே தியரி ரிவிஷன் பண்ணலும். இப்ப நீங்க ஒரு பேனுவோட கோட் படி எப்பயே படிச்சிருப்பீங்க, பட் ஜனவரில படிச்சிருப்பீங்கன்னா மார்ச்ல கொஸ்டின் செஞ்சு பாருங்க. அப்படி ஐடியா வரலன்னா மட்டும் திருப்பி பேனுவோட கோட் படி ஞாபகப்படுத்துங்க. ஸோ நீங்க அந்த குறிப்பிட்ட கொஸ்டின், அதாவது குறிப்பிட்ட தியரிய டச்ல வச்சுக்கணும்டா. ஒரு குறிப்பிட்ட தியரி உங்களோட டச்ல இருக்கணும்னு சொன்னா நீங்க பேப்பர் பிராக்டிஸ் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கணும். விளங்கிட்டா? தொடர்ச்சியா கேள்வி செய்ய 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 டச்ல இருக்கும், தியரி மறக்காது. ஒருவேளை அப்படி மறக்க மாட்டா நீங்க பேப்பர் செய்யலன்னு அர்த்தம். சரி, அப்படி மறந்துட்டேன்டா ஒரு தடவை நான் படுத்துட்டு அதுக்காக தியரியை மட்டும் படிச்சு 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 இருக்கிறல. தியரி ஒரு தடவை படிச்சு நல்லா வழங்கி எடுத்துட்டோமா, இனி பேப்பரை டச்ல வச்சுட்டு போனா சரி, அவ்வளவுதான். அடிக்கடி மறக்கும்டா மட்டும் லைட்டா ஞாபகப்படுத்துறேன். ஆனா பேப்பர் பிராக்டிஸ் மூலமா நீங்க ஞாபகப்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். சரியா? அடுத்த விஷயத்துக்கு போறேன். ஸோ படிக்கிற எல்லாம் மறக்குதுண்டா, இதுக்கு ரீசன் என்ன? நீங்க படிக்கிற டைம் புல. அடுத்தது என்னன்னு சொன்னா ஆஹ் என்ன, அதாவது தூங்குற டைம் படிப்பீங்க, படிக்கிற டைம் தூங்குவீங்க. அடுத்தது அந்த தியரியை டச்ல வச்சுக்கணும். தியரி டச்ல வச்சுக்கணும்னா பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி தான் டச்ல வச்சுக்கணும். அப்ப ரிவிஷன் பண்ணணும் அடிக்கடி. செல்ஃப் ரிவிஷன், ரிவிஷன் கிளாஸ் போகணும் இல்ல. என்ன மனுஷன் தவறுக்கு மறதிக்கு மடையில படைக்கப்பட்டீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சிம்பிளா எல்லாம் போடணும்டா, நான் என்னென்ன எல்லாம் செய்யணும் அதை நீங்க செஞ்சீங்கன்னா ஓகே. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஐலாண்ட் ஃபர்ஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். நீங்க என்ன ரிசல்ட் எடுத்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் என்னது மெயின் பண்றது உங்களோட ஜெட் ஸ்கோரும் நீங்க போடுற எஃபோர்ட்டும். ஜெட் ஸ்கோர் பத்தி நான் நார்மலா சொல்றேன், பட் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணும். சரியா? ஆனாலும் இஷ்யூ இல்லை, நீங்க ட்ரை பண்ண எடுக்கலும். என்ன ஃபுல்லா 50 எம்சிக்கு வருமாண்டா 50க்கும் ஃபுல் நாலேஜ் எடுக்கணும். 4 ஸ்ட்ரக்சர் வருமாண்டா 4 ஸ்ட்ரக்சருக்கும் ஃபுல் நாலேஜ் எடுக்கணும். 4 எஸ்ஏ வருமாண்டா 4 எஸ்ஏக்கும் ஃபுல் நாலேஜ் எடுக்கணும். இப்படி எடுத்தாலே ஓகே. நீங்க இந்த பாடம் ஓகே, அடுத்த பாடம், அடுத்தது 3 பாடத்தையும் சரியா மெயின்டைன் பண்ணணும். ஒரு பாடத்தை மட்டும் படிக்க வேலை இல்லையே. ஸோ 3 பாடத்தையும் சரியா மெயின்டைன் பண்ணுங்க. நான் இப்ப கழிச்சிட்டு பிசிக்ஸை மட்டும், அதுக்காக பிசிக்ஸ் மட்டுமா படிச்சுட்டு இருக்கிறேன். இதுக்கேற்ற மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் போடணும், அதுக்கேற்ற மாதிரி தான் மெக்ஸ் பயோக்கும் போடணும். ஸோ இப்படி போட்டு போற டைம்ல உங்களோட காலத்துக்கு 2024ல நீங்க இப்ப பயோவோ மேக்ஸோ, அடுத்தது ஒரு கெமிஸ்ட்ரி, அதோட ஒரு பிசிக்ஸுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசிக்ஸ் கடும் கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த கஷ்டம் ஃபீல் பண்ற பாடத்துல நீங்க ஒரு நல்ல டாப் ரிசல்ட் எடுத்துட்டீங்க, இது ரெண்டுல ஒரு கணக்கா எடுத்துட்டீங்கன்னாலும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், ஐலாண்ட் ரேங்க் எல்லாம் டாப்ல வரும். ஆனா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், ஐலாண்ட் ரேங்க் டாப் வரணும்டா நீங்க 3A டார்கெட் பண்ணுங்க, எடுக்கலாம். 6A எடுக்கலாம். நான் எவ்வளவு அழகா சொல்லி வச்சுக்கேன். உங்களுக்கு தியரி ரிவிஷன் பண்ணுங்க ஐடியா சொல்லியிருக்கேன், எம்சிக்கு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு சொல்லியிருக்கேன், எப்போ படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர் எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் எப்படி செய்யற, ப்ராக்டிக்கல் எப்படி அனலைஸ் பண்ற, எஸ்ஏ கொஸ்டின் எப்படி சாய்ஸ் பண்ற, மார்க்ஸ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற, ஷார்ட்கட் எப்படி எடுக்கிற, எல்லா விஷயமும் சொல்லி தந்தீங்க. விளங்கிட்டா? ஸோ இதை ஒழுங்கா நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. முன்னுக்கு இருக்கிற வீடியோவில் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சிம்பிளா என்னது ஐலாண்ட் டெஸ்ட் எடுக்கலாம். பெரிய ஒரு இலக்கு வைங்க. நான் 3 வாரத்துல 100 எடுப்பேன், 300 எடுப்பேன் சொல்லி டார்கெட் பண்ணி வைங்க. ஈவன் ஒரு 270 வரும், ஒரு வாரத்துல 90 வரும், ட்ரை பண்ணலாம். மெயின் அவங்கள தூக்கி விடுறது இதுல எம்சிக்கு தான். எம்சிக்யூல 45 அப் பண்ணிட்டீங்களா ஓகே. ஸ்ட்ரக்சர் 20 அழகா எடுக்கலாம், மினிமம் 20 18 எடுக்கலாம். எஸ்ஏ தான் 30க்கு ஒரு 25க்கு மேல அப் பண்ணலாம். அப்ப இதுல 45, இதுல 18, 45 55 63, இதுல 25, கிட்டத்தட்ட 88 வந்துட்டு உங்களை தூக்கி விடும். விளங்க? அப்ப மேக்சிமம் எஃபோர்ட் போட்டு செய்யுங்க. சரியா? சும்மா அதுக்காக 15 மணி நேரம் படிக்கிறேங்கிறதுக்காக படிக்காம, 18 மணி நேரம் படிக்கிறேங்கிறதுக்காக படிக்காம, என்ன படிக்கவங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு படிச்சீங்கன்னு சொன்னா நல்லா. சரியா? ஓகே. அடுத்தது போறேன். கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் கதைக்கணும், கதைச்சிட்டு இருக்கேன், பட் ஓகே, பரவாயில்ல. அடுத்த விஷயத்துக்கு போறேன். மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, என்ன செய்யணும்? மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது என்ன செய்யணுங்கிற விஷயம் சொல்லிட்டு தான் நான் ஏற்கனவே
திருப்பி நான் செல்ல விரும்பல. ஸோ மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நான் கேட்கேன். இதுக்குரிய கொமாண்டை நீங்க பண்ணுங்களேன் பாப்போம். ஆல்ரெடி சொல்லிட்டு தானே மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஏற்கனவே சொன்ன விஷயத்த நான் திருப்பி திருப்பி சொல்லிக்க மாட்டேன். ஓகே, மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான ரீசன் தியரி மட்டும் படிச்சா போதுமா? இல்ல. தியரி மட்டும் படிச்சு வேலையா? தியரி மட்டும் படிச்சு வேலை இல்ல, கட்டாயம் கொஸ்டின் செய்யணும். ஆல்ரெடி எல்லாத்தையும் கதைச்சிட்டு தானே, அதை திருப்பி கதைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தியரி மட்டும் படிச்சு வேலை இல்ல, மேக்சிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் வேணும். அதுல பாஸ்ட் பேப்பர் ப்ராக்டிஸ் வேணும். எம்சிக்யூ மட்டும் இல்ல, எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ மூணையும் சரியா மெயின்டைன் பண்ணணும். தியரி மட்டும் படிச்சு போதுமா? வேலை இல்லை. ஓகே, இதுல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன்னு சொல்லி. அப்ப நான் அடுத்ததுக்கு நான் போக இயலும்னு நினைக்கிறேன். தியரி மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா கொஸ்டின் செஞ்ச அனுபவம் இல்ல. அப்ப தியரியை மட்டும் வச்சு என்ன செய்ய போறீங்க? அப்ப இடத்துல தியரியை அப்ளை பண்ணி பார்ப்பீங்க, டைம் போய்த்திரும். இல்லைங்களா? அதில் கேள்வி செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா ஓகே, இது இந்த கேள்வி அந்த கேள்வி ஞாபகம் வருமே, அதை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்தது இந்த விஷயம் 2024ல சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் மாறுறதா? இப்ப என்னன்னா நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லாட்டி ஒரு எஸ் லெவல் தான் வந்திருக்கு, இப்போ உங்களுக்கு ஃபெடப் ஆகிட்டு நல்ல எழுது இல்லை, அதால சப்ஜெக்டை மாற்றுவோமா? ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கு, ஃபெயில் ஆகிட்டேன், அதால நான் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு மாறினா நல்லமா? இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரீம் மாறையா, என்ன இப்போ பயோ மெயின்டைன் பண்ணல இல்லை, நான் இப்போ பிடெக்கு மாற போறேன், பிடெக்கு மாறி போட்டு 2024 ஸ்கிப் பண்ணி போட்டு நான் 2025ல படிக்க போறேன். 2025ல ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறேன். ஸோ இது டிபெண்ட் பண்ணிக்கிறது உங்கள. நான் சொல்றேன் சப்ஜெக்ட் மாறுறது நல்லமே இல்லை, உங்களோட விருப்பம். என்னன்னா நீங்க 3 வருஷத்துக்கு மேல என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு பாடத்தை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய செலவழிச்சு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாமே செஞ்சிருக்கீங்க. ஸோ இப்போ இதுக்கு பிறகு நீங்க ஸ்கிப் பண்ணி அப்படிலாம் செய்யாதீங்க. அடுத்தது 2024ல ஸ்கிப் பண்றான்னு கேட்டா இல்ல. ஏன்? நான் சொல்லிட்டேன் 170 டேஸும் அழகா போதும். பொதுவாக நான் சொல்லிக்கிறதானே, ரிப்ளை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சரியா? 2024ல நீங்க கட்டாயம் செய்யுங்க. உங்களுக்கு நீங்க நினைச்ச மாடேலும் கான்பிடென்ட், ஓவர் கான்பிடென்டோட கட்டாயம் 2024ல செய்யுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு டார்கெட் 600 நாளுக்கு மேல படிக்கிறதை விட 170 நாள்ல படிக்கிறங்கிறது பெட்டர். அவட கூட தான் வரும்னு நினைக்கிறேன். விளங்க. ஏன்னா ஷார்ட் பிளான், இப்போ நான் ஒரு ட்ரிப் ஒன்று போகிறோம்னா ஒரு 2 வீக்கு முதல் பிளான் பண்ணினா அது ஃபெயில் ஆகிடும். அதை இப்போ போவோம்னு சொல்லி இருந்தா அது சக்சஸ் ஆகும். ஸோ குயிக் டிசிஷன். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா 2024ல யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இருக்கிற அழகா காணும் மெயின்டைன் பண்ணினா சரி, சரியா? ஸோ அதனால என்னது, நீங்க ஃபெயிலர்ஸ் சொல்லி போட்டு ஃபெடப் ஆகாதீங்க, கம்பேக் கொடுக்கலும். அதுக்கு தான் செகண்ட் சே தேர்ட் சேல்டு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சேலே கிடைக்கிறதில்ல, செகண்ட் சேல கிடைக்கும், தேர்ட் சேல கிடைக்கும். தாமதமாக கிடைக்கிற எல்லாம் தரமா இருக்கும். அதே மாதிரி 2024ல ஸ்கிப் பண்ணிவிட்றாங்க, செய்யுங்க. அடுத்த ஸ்டெப்பை யோசிக்கலும், அடுத்தது கிடைக்குமா இல்லையாங்கிறது, சரியா? அடுத்தது டைம் டேபிள் போட்டு 2-3 டேஸ் மட்டும்தான் படிக்கலும். அதுக்கு நான் சொல்லிட்டேன், ஷோர்ட்டா சொல்றேன். நீங்க டைம் டேபிள் போற டைம் 2-3 டேஸ் அப்படின்னு சொல்லி போடாம டெய்லி டைம் டேபிள் போடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தானே, ஸோ திருப்பி செல்ல தேவையில்லை நினைக்கிறேன். எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. ஸோ நீங்க டெய்லி டைம் டேபிள் போட்டீங்கன்னா ஓகே, மார்னிங் எழும்புறீங்க, எழும்பினத்துல இருந்து டெய்லி ஷெடியூல். பட் அந்த டெய்லி டைம் டேபிள் போடுறேன்னு சொன்னா டோட்டல் அனலைஸ் பண்ணி போட்டு, டோட்டல் அனலைஸ் இருக்குதானே, அதை வச்சு டெய்லி டைம் டேபிள் போடுங்க. அதையும் சொல்லிட்டேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 எம்சிக்யூ டார்கெட் இருக்கிற நாள் ஒரு 100 நாள்ண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 10 எம்சிக்யூ செய்யணும். அதே மாதிரி ஒரு 100 ஸ்ட்ரக்சர் டார்கெட்ண்டா ஒரு நாளைக்கு என்னது ஒரு ஸ்ட்ரக்சர் செய்யணும். 11 நாள் இருந்தா இப்படிதான் பிளான் பண்றேன். விளையாடா பிளான் பண்ணி கூட செய்யுங்க. 10 நாள் டைம் டேபிள், 1 வீக் டைம் டேபிள் இப்படி எல்லாம் போட தேவையில்ல, சரியா? ஸோ டைம் டேபிள்ங்கிறது உங்களெல்லாம் டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட போட்டு கேட்க தேவையில்லை. பட் இன்னொரு ஆளை என்னது கைட் பண்ணுங்க, இன்னொரு ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. பட் நீங்க தான் செல்ஃபா டைம் டேபிள் போடணும். தியரி ஓகே, பட் கொஸ்டினுக்கு ஐடியாஸ் வருது இல்லை. ஸோ அதுக்கும் நான் காரணம் சொல்லிட்டேன். தியரி ஓகே, நீங்க தேவைன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தானே யூடியூப்ல, ஒரு வீடியோ, அதுல ப்ராப்ளம் வேர்சஸ் சொல்யூஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தானே. ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். தியரி ஓகே, பட் கொஸ்டினுக்கு ஐடியாஸ் வருது இல்லைன்னா அதுக்கு நான் ஐடியா சொல்லி தான் இருக்கேன். ஏன்? அது நீங்க ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஒரு எம்சிக்யூ பொழைக்கிறதுக்கான ரீசன் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு சொன்னேன் தானே, ஒரு எம்சிக்யூ உண்டு பிழையாகுதுன்னு சொன்னா அதுக்கு ரீசன் இருக்கும். ஏற்கனவே சொன்னா சொல்ல இல்லையா?
சொல்லியிருப்பேன். என்ன ரீசன்டா ஒரு எம்சிக்கு நீங்க செய்யறீங்க, தியரிக்கு தியரி ஓகே, பட் கொஸ்டினுக்கு ஐடியாஸ் வரலண்டா அடிக்கடி சொல்றேன் பேப்பர் ப்ராக்டிஸ் போதாது. அடுத்து என்னண்டா உங்களுக்கு ஓன் ஐடியா எடுக்கிறதுக்கு மைண்ட் செட்டப் இல்ல, தியரி ஒழுங்கா இல்ல, அறகுறை. நான் இதுல இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஒரு கொஷன் எம்சிக்கு ஒன்று இல்லை, ஒரு கொஷன் ஒன்று ரோங் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு மெயினா 7 ரீசன் இருக்கும். 7 ரீசன் இருக்கும். என்னண்டா, ஒன்று தியரி தெரியா. தியரி தெரியாட்டி என்ன நடக்கும்? தியரி தெரியா கொஸ்டின் செய்யலாம். அடுத்தது ஞாபகம் இல்லாம போகுது, தியரி மறந்துட்டு. தியரி மறந்தா என்ன செய்யும்? செய்யலாம். அடுத்து மூணாவது, போதுமான அளவு அறிவு இல்லை. அப்படின்னா கூட அந்த நாலேஜ் ஒன்றே இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா ஐடியா வருது இல்லை. அடுத்தது நாலாவது, தியரி மேலோட்டமா படிக்கிற, தியரியை சும்மா மேலோட்டமா வாசிச்சுட்டு போற, ஈக்குவேஷனை பாக்குற அப்படி லைக். அடுத்து அஞ்சாவது, கவன இழப்புல, கேர்லெஸ்னஸ். அடுத்தது கொஸ்டினை ஒழுங்கா வாசிக்கிறல்ல, சும்மா வாசி கூட அரைகுறையா பின்னுக்கு மட்டும் வாசிக்கிற, அடி முன்னுக்கு மட்டும் வாசிக்கிற அப்படி. அடுத்தது ஏழாவது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியா. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாது, என்ன பேப்பர் ப்ராக்டிஸ் போதாது. இவ்வளவு நீங்க ஒழுங்கா கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். வேற ஒண்ணும் இல்லை. இது ஏற்கனவே நான் ப்ராப்ளம் சொல்யூஷன் வீடியோல போட்டு தானே இருக்கேன். ஸோ உங்களோட டைமையும் இந்த டைமையும் நான் வேஸ்ட் பண்ணல. ஸோ நான் எவ்வளவுக்கு குயிக்கா முடிக்கலுமோ அவ்வளவுக்கு குயிக்கா நான் முடிக்கணும்னு பார்ப்பேன். சரியா? ஓகே. அடுத்த இடம், நிறைய விஷயம் கதைச்சிட்டேன். ஏர்லியா காலையில எழும்ப முடியல. ஸோ ஏர்லியா எழும்பணும்னா என்ன சொன்னேன் தானே, அதுக்கேற்ற மாதிரி வீக் ஷெடியூல் போடுங்க. இனி இருக்கிற விஷயங்கள்லாம் குயிக்கா குயிக்கா வரும். ஸோ வீக்ல நீங்க ஒரு வீக் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு 1 வீக் தான். 1 வீக் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏழும். நீங்க இந்த தூங்குற டைமை மாத்துங்க. இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை, நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நைட் டியூட்டியா உங்களுக்கு ஆந்தைகள் முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படி இந்த 12 மணில இருந்து படிக்கிறேன், 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் படிச்சுட்டு மற்ற மார்னிங் டைம் தூங்குங்க, இப்படிலாம் இருக்காங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். பட் அது நல்ல இல்லை உடம்புக்கு. ஸோ ஏர்லியா காலையில எழும்பு ஏழு இல்லைன்னு சொன்னா நீங்க ஏர்லியா தூங்கணும். ஏர்லியா தூங்குபடுது இல்லைன்னா அதுக்கு ரீசன் நீங்க இந்த டைம்ல முழிச்சிருந்து பழகிட்டீங்க. அந்த பழக்கத்தை கொண்டு வரணும்னு என்ன செய்யணும்டா, நைட் டைம்ல மேக்சிமம் படிங்க. ஏர்லியா ஒரு தர மணி ஒரு நைட் டைம்ல படிச்சு போட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஃபுல்லாவே படிங்க. படிச்சு என்ன செய்யணும், மைண்ட் அதாவது பிரெயின் என்ன செய்யும்னா டயர்ட் ஆகும். பிரெயின் டயர்ட் ஆயிட்டேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துட்டுச்சுன்னா ஓகே. ஒரு 1 வீக் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஓகே. ஒரு ஒரு 1 வீக்குக்கு நீங்க ஒரு 10 மணி 11 மணிக்கு தூங்கி எழும்புங்க. கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க ஒரு 4 மணிக்கு எழும்பி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ஓகே. ஸோ இடையில எதுவும் தூக்கம் வருமுன்னா ஒரு 2 மணிக்கு பிறகு பிஎம், இதுல இருந்து ஒரு 3 மணிக்கு எப்பக்குள்ள தூங்கி எழுப்பிடுங்க. கூட தூங்கி ஆகி இப்படி இப்படி தூங்கினாலே போதும். சரிங்களா? ஸோ டிபெண்ட் பண்ணிக்கிறது உங்கள தான், இல்ல இல்ல எந்த பாயிண்ட் ஆஃப் வியூட தான் நான் என்ன செய்யலும் கதைக்கலும். பட் நீங்க ஒரு வீக் மெயின்டைன் பண்ணுங்க. நைட் டைம்ல இப்படி தூங்கி இப்படி எழுப்புங்க. பட் தான் கஷ்டம், 11 மணிக்கு தூங்குதான் கஷ்டமா இருக்கு. பட் தூங்கிட்டீங்கன்னா எழுப்பிடுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. சரியா? வேற ஒண்ணும் இல்லை, ஏர்லியா காலையில எழுப்பினீங்கன்னா நல்லா. ஏன்னா ஏர்லி மார்னிங் டைம்ல நீங்க என்ன செய்ய போறீங்க, பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க. அந்த டைம்ல மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். நீங்க தூங்கி எழுப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால நீங்க தூங்கி எழுப்பினதுக்கு அப்புறம் படிக்கிறேன்னு இல்லை, அரைகுறையா தூங்கி அரைகுறையா எழும்பி அப்படிலாம் படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு நாலேஜும் வராது. இல்லைங்கிட்டா? ஸோ அடுத்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்ல. செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டணும்னா அது நீங்க செய்யணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டணும்னா நான் மோட்டிவேஷன் பண்ணுவேன். ஈவன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாச்சும் கூட ஓகே அவன் படிக்கானு சொல்லி போடுவேன். அதை பார்த்தாச்சும் நீங்க என்ன செய்வீங்க, படிப்பீங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலும் டிபெண்ட் பண்ணிக்கிறது உங்கள தான். அடுத்த ஆளை பத்தி நீங்க கம்பேர் பண்ண தேவை மெயினா. அடுத்த ஆளை பத்தி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாம போயிடும். அடுத்தது மெயினா நம்புங்க உங்களை. இப்ப நீங்க ஃபெயிலா இருந்தாலும் கூட ஓகே எடுக்கலும் பண்ணி நீங்க ஃபெயில இருக்கமே எடுக்கலாமான்னு கேட்டா இல்ல, எடுப்பேன் என்று சொல்லி நீங்க ட்ரை பண்ணணும். எடுப்பேன்னு ட்ரை பண்ணுங்க. உங்களால ஓவர் கான்பிடென்ட்டும் இருக்கதான் வேணும். ஆனா அப்படின்னு இல்ல, செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கணும். அடுத்த ஆள் விமர்சிக்கிற டைம்ல அதை ரிவெஞ்ச் ஆடுங்க. ஓகே உன்னால ஏழாண்டா நீங்க அதை யோசிக்காதீங்க, ஓகே என்னால ஏழான்னு சொல்லிட்டாரு அதுக்காக வச்சு நான் எடுத்து காட்டணும்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ செல்ஃப் கான்பிடென்ட் லெவலை நீங்க கூட்டுறதுக்கு நீங்க தான் நீங்க தான் ரீசன். விளங்கிட்டா? நீங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணினீங்கன்னு சொன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் கூடும். உங்களால ஒரு கொஸ்டின் செய்யப்படுது இல்லையா, ஓகே என்னால செய்ய இயலும், நீங்க ட்ரை பண்ணுங்க.
ட்ரை பண்ணுங்க. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். நீங்க அதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா முடியாதுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. அதனால செல்ஃப் கான்பிடென்ட் லெவலை நீங்க கூட்டுங்க. அதுக்காக மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் பார்க்கணும் முடியல. உங்களுக்கு மோட்டிவேட்டர் நீங்க தான். இல்லைங்கடா, நீங்க ஏதாச்சும் ஃபெடப் ஆகுவீங்கடா, கான்பிடென்ட் லெவல் குறையும்னு சொல்லி இருந்தா நீங்க என்ன கண்டக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? மோட்டிவேஷன்ல எல்லாம் செல்ல ஆகணுங்கன்னு. ஸோ செல்ஃப் கான்பிடென்ட் லெவல் டிபெண்ட் பண்ணிக்கிறதும் இல்ல. நீங்க எதுவும் இஷ்யூ இருக்குமெண்டா என்கிட்ட கண்டக்ட் பண்ணுங்க. அதுக்காக ஒவ்வொரு நாளைக்கு செல்ஃப் கான்பிடென்ட் குறையுது இல்ல. ஸோ மார்க்ஸ் குறையுதுன்னா ஃபெடப் ஆகாதீங்க, கம்பேக் கொடுங்க. மிஸ்டேக் எக்ஸெப்ட் பண்ணுங்க. மிஸ்டேக்கை எக்ஸெப்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே செல்ஃப் கான்பிடென்ட் லெவல் கூடும். செல்ஃப் கான்பிடென்ட் லெவல் டிபெண்ட் பண்ணிக்கிறது உங்களதான். சரியா? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். ஸோ செல்ஃப் கான்பிடென்ட்ங்கிறது அது வரும். நிறைய அடிபடுற டைம்ல செல்ஃப் கான்பிடென்ட் வரும். நிறைய விமர்சனங்களை சந்திக்கிற டைம்ல செல்ஃப் கான்பிடென்ட் வரும். ஸோ அந்த செல்ஃப் கான்பிடென்ட் லெவலை நீங்க கட்டாயம் எடுக்கணும். அடுத்தது 50 எம்சிக்யூல என்னது 26 30 எம்சிக்யூ செய்யப்படுதுன்னு சொன்னா ரீசன் என்னன்னா ஒழுங்கான டைம் ஷெடியூல் இல்லை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு பப்ளிக் சேலஞ்ச் ஒன்று பண்றேன். பப்ளிக் சேலஞ்ச், சும்மா ஒரு பேப்பரை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்ச மாதிரி ஒரு பேப்பரை செஞ்சு பாருங்க. அதாவது இந்த எம்சிக்கு பாயிண்ட் தானே, அந்த எம்சிக்கு பாயிண்ட்டை வச்சு தியரியை ரிவர்ஷன் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன். பண்ணி கூட எனக்கு ஒரு அப்டேட் ஒன்று தாங்களேன். சரியா? பப்ளிக் சேலஞ்ச் ஷுவரா கூடும். அதே மாதிரி நான் வீடியோ ஒன்று போட்டீங்க, 2023 எம்சிக்கு பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுலேயும் 90% கிட்டத்தட்ட 48 எம்சிக்கு. 48 எம்சிக்குனா 96% பாஸ்ட் பேப்பரை தான் பேஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொல்லி ஃபுல்லாவே போட்டீங்க. ஸோ நீங்க சும்மா ஒரு தடவை பேப்பரை செஞ்சு பாருங்க. அதுக்கு பிறகு எம்சிக்கு பாயிண்ட் வச்சு பேப்பரை செஞ்சு பாருங்க. கம்பேர் பண்ணி பார்த்து கூட என்கிட்ட சொல்லுங்க, பார்ப்போம். கம்பேர் பண்ணுங்களேன், பார்ப்போம். இதுல டைம் மேனேஜ்மெண்ட், நிறைய பேப்பர் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண தானே வேணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி எம்சிக்கு பாயிண்ட் செஞ்சு போட்டு 2001 2002 இப்படி செஞ்சு பாருங்க. சும்மா செஞ்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 60க்கு ஒரு 25 வருமாண்டா. நான் சொன்ன மாதிரி அந்த எம்சிக்கு பாயிண்ட் எல்லாம் வச்சு நீங்க செஞ்சுட்டு பாருங்க. உங்களால 60க்கு ஒரு 45 அஜ்மெண்ட் கேளு. சரியா? நான் சும்மா செல்லல, உங்களால கேளு. நீங்க ப்ரூஃப் பண்ணி விட்டு என்கிட்ட செல்ல இயலும். சரியா? பாக்குறதுக்கு என்னடா சிம்பிளா செல்றேன்னு தானே இருந்தும் உங்களால கேளு. நீங்க ட்ரை பண்ணி கூட செல்லுங்க. சரியா? அடுத்தது, கொஸ்டினை செஞ்சு தியரியை ரிவைஸ் பண்ண இயலுமான்னு கேட்டா ஏழும். ஆனா நீங்க தியரியை படிச்சு போட்டு கொஸ்டின் செஞ்சா இல்லை. தியரியை படிச்சு போட்டு கொஸ்டின் செஞ்சா பெட்டர். பட் கொஸ்டினை வச்சும் தியரியை ரிவிஷன் பண்ணலாம். டிபெண்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதுக்காக நீங்க கொஸ்டினை பாடமாக்கிடுவீங்க. பட் தியரியை வச்சு கொஸ்டினை செஞ்சா நல்லா. நான் செல்றேன், நான் படிக்கிற டைம்ல எனக்கு தியரி கிளியர் இல்லை. நான் போன இடத்துல எனக்கு காசால எனக்கு தியரி ஒழுங்கா கிளாஸ் போகல. பட் அதில் கொஸ்டின் பலங்கள்ல கொஸ்டினை வச்சு தான் நான் தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன். ஆனா தியரியை வச்சு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதை விட கொஸ்டினை வச்சு தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இன்னும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். பட் உங்களுக்கு ஒன்றுமே ஏழான்னு சொன்னா கொஸ்டினை வச்சு நீங்க தியரி ரிவைஸ் பண்றது நல்லம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றுக்குமே ஏழாத கட்டம். சரியா? ஓகே, அடுத்தது பேசிக் பிசிக்ஸ். அதாவது பிசிக்ஸ் பேசிக்காவே கஷ்டம்ங்கிற மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லாம ஆக்குங்களே. நான் போர்டோ காய்ச்சிருக்கேன், இந்த மைண்ட் செட் ஷுவரா இல்லாம போகும். பிசிக்ஸ் கஷ்டமா? இப்ப சொல்லுங்க பாபம். போர்டோ காய்ச்சிருக்கேன், நீங்க கமெண்ட் பண்ணல எல்லாத்துலயும் பிசிக்ஸ் கஷ்டமா? ம்? பயமா? இல்ல, பிசிக்ஸ் கஷ்டமே இல்ல. நீங்க கஷ்டமாண்டு ஒரு மைண்ட் செட்ல வச்சிருக்கீங்க. பிசிக்ஸ் கஷ்டம், ஓகே. நம்ம பிசிக்ஸ் நான் சொல்லிக்கிறதே கஷ்டமா? இல்லதானே? ஓகே, டேர்மை டார்கெட் பண்ணி படிக்கணுமா? டேர்மை எல்லாம் டார்கெட் பண்ணி படிக்காதீங்க. பட் டேர்ம் எக்ஸாம செய்யுங்க. இதுக்கு ஏற்கனவே நான் ஐடியா சொல்லிட்டேன். டேர்ம் டார்கெட் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. டேர்ம்ல நீங்க ஃபெயில் ஆயினா கூட பாஸ் பேப்பர் செஞ்சு அதுல மார்க்ஸ் எடுக்க இயலும். இல்லைங்கடா, டேர்ம் டார்கெட் இல்ல. உங்களோட டார்கெட் ஃபைனல் பேப்பர் தான் டார்கெட். ஸோ அந்த ஃபைனல் பேப்பர்ல 50 எம்சிக்கு இருக்கு, அவ்வளோத்தையும் பெர்ஃபெக்டா செய்யணும். அங்கால 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு, 1 ஹவருக்குள்ள பெர்ஃபெக்டா செய்யணும். 4 எஸ்ஏ பெஸ்டா சாய்ஸ் பண்ணி செய்யணும். ஸோ டேர்மை டார்கெட் பண்ணி படிக்கணும்னு கேட்டா இல்ல. உங்களோட முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் ஃபைனல் பேப்பர். பட் டேர்ம் பேப்பரை ஜஸ்ட் ஒரு ஒரு என்னது எக்ஸாம் ப்ராக்டிஸுக்கு செய்யலாம். அவ்வளவுதான், கட்டாயம் இல்லை. பட் செஞ்சீங்கன்னா ஒரு நாலேஜ் கொண்டு வரும். புது புது கேள்விகள், நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கிறது வழங்கும். மற்றபடி பாஸ் பேப்பர் செஞ்சாலே போதும். வழங்கிட்டா? ஓகே, அடுத்தது
ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கோர் பண்ணா தான் ஃபைனல்ல ஸ்கோர் பண்ணலுமா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படி ஒரு கதையே இல்ல. டேர்முக்கும் ஃபைனலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒரு சின்ன விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. சரியா? ஈவன் ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒரு மெக்கானிக்ஸ் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். ஆனா முழு பாடப்பரப்பும் இவ்வளவுத்துல நீங்க எடுத்து போட்டு இங்க இருக்கிறத யோசிக்கலுமா? இல்ல. ஆனா இவ்வளவுத்துல எடுத்தா இதுல ஷூரா வரும். അല്ലെങ്കിൽ என்ன சொல்றேன். சோ டேர்மை டார்கெட் பண்ணி படிக்காதீங்க. டேர்ம் ஒரு பகுதி, ஜஸ்ட் செஞ்சு பார்க்கறது மட்டும்தான். பட் உங்களோட டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஃபைனல்ல தான் இருக்கணும். ஃபைனல் தான் டார்கெட். அதுக்காக ஃபைனல் தான் டார்கெட் ஒரு கேள்வியும் செய்யாம ஒன்று ப்ராக்டிஸ் எடுக்காம இருக்கிறியா? இல்ல. ஸோ நான் சொல்ற அட்வைஸ் என்னண்டா, டேர்மை டார்கெட் பண்ணாதீங்க. பட் டேர்ம் பேப்பரை செஞ்சு பாருங்க சும்மா ப்ராக்டிஸுக்கு. ஆனா உங்களோட முழுக்க முழுக்க டார்கெட்டும் ஃபைனல்ல இருக்கணும். பிசிக்ஸ் படிக்க என்ன ரிசோர்ஸ் தேவை? ஸோ பிசிக்ஸ் படிக்க என்ன ரிசோர்ஸ் தேவைங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும். நீங்க படிக்கிற டைம் மெயினா உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் கையில இருக்கணும். குறைஞ்சது ஒரு 2001 இருந்து 2023 வரைக்கும் இருக்கணும். அடுத்தது என்னன்னா பாஸ் பேப்பர். சரியா? பாஸ் பேப்பர் மட்டும் இருந்து வேலை இல்ல, அதுல ஸ்கீம் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் கட்டாயம். அப்ப பாஸ் பேப்பர்னா வெறும் ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். ஸ்கீம்ண்டா மார்க்சிங், அதாவது மார்க்கிங் ஸ்கீம், மார்க்ஸ்கள் போட்டிருப்பாரு. அடுத்து உங்களோட எலபரேஷன் இருந்தானே எல்லாம். எலபரேஷன் ஏனண்டா எலபரேஷன் இருக்கிற டைம் சம்டைம் உங்களுக்கு ஒரு டவுட் வர மாட்டா ஒரு ரிப்பீட் வச்சா இருந்தா அடுத்த ஆண்டு கேட்டு நீங்க தேவையில்ல, எலபரேஷனை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடும். அடுத்தது ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல் ஷார்ட் நோட்ஸ் இருக்குதானே? அந்த ப்ராக்டிக்கல் ஷார்ட் நோட்ஸ் கட்டாயம் போட்டு இருக்கணும். என்ன ப்ராக்டிக்கல் ஷார்ட் நோட்ஸ். அடுத்தது சிலபஸ், என்னென்ன சிலபஸ் இருக்குங்கிறது உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். அடுத்தது ரிசோர்ஸ் புக், இதுவும் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். இவ்வளவு விஷயமும் மெயினா இருந்தாலே போதும். மெயினா பாஸ் பேப்பர் ஸ்கீம், மார்க்கிங் ஸ்கீம், அடுத்தது எலபரேஷன், அடுத்தது ப்ராக்டிக்கல், அடுத்தது சிலபஸ், அடுத்தது ரிசோர்ஸ் புக். இவ்வளவு விஷயமும் மெயினா இருக்கணும். எக்ஸ்ட்ராவா நீங்க சில புக்ஸ்கள், சில விஷயங்கள் தேவைன்னா அடிக்கணும். மெயினா பாஸ் பேப்பர் ஆன்சரோடையும் ஸ்கீமோடையும் எலபரேஷனோடையும் இருந்தா நல்லா. இதைத்தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அடுத்தது உங்களோட கையில இருக்கணும்னா நோட்ஸ் இருக்கணும். எல்லாத்துக்கும் உரிய நோட்ஸ் அதுகள் அப்படி அந்த விஷயங்கள் தான் காணும். வேற உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டா சொல்லுங்க பாப்போம். வேற என்ன சரி ரிசோர்சஸ் நான் மறந்தாலும் மாடல் பேப்பர்ஸ் அதில் ஒன்றும் தேவையில்ல. சரியா? ரிசோர்ஸ் பிசிக்ஸ் படிக்கிறது என்ன ரிசோர்ஸ் தேவை? எங்களை மாதிரி ஆள் தேவையா? ரிசோர்ஸ் பேர்சன் தேவையா? சரி, ஓகே பாப்போமே. சொல்லுங்க. நான் கழிச்சிட்டு போற டைம் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன ரிசோர்ஸ் தேவை? ம்? யோசிச்சு சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு தோணும் தானே இந்த ரிசோர்ஸ் இருந்தானே எல்லாம். அதான் நான் கொஸ்டினா போட்டு ஒரு சில இதை நான் கழிச்சிட்டு போறேன். நீங்களும் செல்லு, நீங்களும் கமெண்ட் பண்ணல. ஜூம் மீட்டிங் போட இல்லை, வீடியோ தானே போட்டு வச்சு இப்ப. ஸோ நீங்க செல்லலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது எம்சிக்கு நிறைய பிழை வருது. காரணம் என்ன? ஆல்ரெடி சொல்லிட்டேன் தானே. ஒரு கேள்வி கொஸ்டின் ஆகிறதுக்கு 7 காரணம் சொல்லியிருந்தேன் தானே. அந்த 7 காரணம் தான் இதுக்கு வரப்போகுது. சரியா? அப்ப திருப்பி அதே சொல்லிக்கிறீங்க விரும்பல. ஸோ எம்சிக்கு நிறைய போல வருது. நான் சொன்ன ரீசன் விட்டு வேற என்ன ரீசன் வரையலும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க சம்டைம் நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. இப்ப அப்பதான் நீங்க ஷேர் பண்ற டைம்ல ஒரு கொமாண்டா ஷேர் பண்ற டைம்ல இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப்பா இருக்கும். விளங்கிட்டா? இப்படி ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கு, விட போடா அப்படின்னு சொல்லி. சரியா? செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இது நான் ஆல்ரெடி சொல்லி என்னென்ன. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் செல்ஃப் ஸ்டடி சம்மந்தப்பட்ட விஷயத்த பார்ப்போம். இன்னும் ஒரு வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன், அதோட முடிஞ்சிடும். ஸோ செல்ஃப் ஸ்டடி எவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஸ்டடி இல்லாம உங்களுக்கு இன்ஜினியரிங் மெடிசன் போயிடுமான்னு கேட்டா இல்ல. எவ்வளவு தேறி தெரிஞ்சிருந்தாலும் வேலை இல்லை. செல்ஃப் ஸ்டடி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் கதைக்கிறேன். சரியா?